ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மை லெக்சரர் மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் தவிர்த்து இந்த ரிஃபீல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஆர்யா வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன இவ்வளோ பெரிய ரிஃபீல் வச்சிருக்கேன்னு கேட்பாரு. என்னடா வந்த உடனே கரீனை ஹக் பண்ணிக்கிற, எனக்கு நீ ஹாய் கூட சொல்லலையேன்னு கேட்பான். ஆர்யா ஃபெலிக்ஸ் சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. உன்னோட ஒய்ஃப் வரலையான்னு கேட்பான். என்னோட ஒய்ஃப் அவள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டா, நம்மள மாதிரி வயசானவங்க கூட இருந்து அவ என்ன பண்ண போறான்னு கேட்பாரு. என்னதான் வயசானாலும் இன்னும் நம்ம யங்ஸ்டர் தானே ஃபெலிக்ஸ் சொல்லுவான். என்ன வயசாயிடுச்சா, உங்களுக்கு என்ன வயசாயிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் வயசாகலன்னு கரீன் சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம எல்லாருமே சிங்கிள் தான். என்னோட ஒய்ஃப் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளில போயிருக்கா, அதனால நாம மட்டும்தான் இருக்க போறோம்னு சொல்லுவான். நீ வேணா சிங்கிளா இருந்துக்கோ, ஆனா நான் சிங்கிள் கிடையாதுன்னு ஆர்யா சொல்லுவாரு. ஃபெலிக்ஸ் நீ வேணா இமேஜின் பண்ணிக்கிட்டு உன்னை வேணா முட்டாளாக்கிக்கோன்னு கரீன் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்ட்ரோட பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆண்ட்ரூ ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுமே நீங்கள் ஸ்விம் சூட் எடுத்துட்டு வரலையான்னு கேட்பான். என்னால் முடியாதுப்பா, என்னோட ஹஸ்பண்ட் என்னை கொண்டுடுவாருன்னு என்கிட்ட சொல்லுவா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி ஸ்விம் பண்ணுறதுன்னு லிம் கேட்பான். அடுத்து ஒவ்வொருத்தராக ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவாங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்ட்ரோன்னு ராராவும் ஹக் பண்ணி விஷ் பண்ணுவான். தேங்க்யூ, உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ராராவை விடவே மாட்டான். டே போது நிறுத்த, அவளால் மூச்சிட முடியாமல் போயிட போகுதுன்னு யுடா சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுவான். ராரா மேல உள்ள லவ்வை இவனால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியாது. கையில கிஸ் பண்ணுவான். ஆண்ட்ரூ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக என்னோட கையில கிஸ் பண்ணன்னு கேட்பா. நீ ரொம்ப அழகா இருக்க, அதனாலதான் நான் ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டேன், அதனாலதான் உன்னை கிஸ் பண்ணன்னு சொல்லுவான். அப்ப இன்னைக்கு நைட் ராரா மட்டும்தான் அழகா இருக்கா, நம்மளெல்லாம் இவன் கவனிக்கவே இல்லைன்னு இங்கிட் சொல்லுவான். அம்மா இவனோட கண்ணுக்கு நம்ம யாருமே தெரியலன்னு லிம் சொல்லுவான். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டோட கையில கிஸ் பண்ணலான்ட்டு வருவான். ஆல்ரெடி என்னோட விரல்ல மோதிரம் போட்டாச்சு, நீ ஜென்டில்மேனா என்னோட கையில கிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவா. அடுத்து லிம்மோட கையில கிஸ் பண்ணலான்ட்டு போவான். வேணாம், இந்த பக்கம் வராத, இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால இவளை கிஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டுவான். நீங்க ஷுவரா தான் சொல்றீங்களா, சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிடுவான். என்னடா உன்னோட வீட்டுல விலங்கோட தோல்ல செஞ்ச நிறைய பொருள் இருக்கேன்னு ஆர்யா கேட்பாரு. ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு கரீன் சொல்லுவா. அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் என்கிட்ட பர்மிட் இருக்கு, லீகலா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இங்க பாருடா, லீகல் இல்லீகல்னு கிடையாது, பூனைங்கெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும், ஆனா அதோட தோலை இப்படி பயன்படுத்துறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவா. சரி, அடுத்த முறை நீங்க வரும்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்பான். இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் வருவாங்க. இவ தான் என்னோட அழகான ஒய்ஃப் ஜெசிகான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஜெசிகா எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க. வாடா செல்லம், உன்னோட பேரு என்னன்னு ஆர்யா குழந்தைகிட்ட கேட்பாரு. என்னோட பேரு டெவின்னு சொல்லுவான். கரீனுக்கும் ஆர்யாவுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிரும். குட்டி பாப்பா உன்னோட பேரு என்னன்னு கேட்பாரு. இவளோட பேரு டிவா, துக்க கலக்கத்துல இருக்கான்னு வேலை பார்க்குற லேடி சொல்லுவாங்க. ஓகே, இப்ப பசங்க 2 பேரும் குளிக்க போகணும்னு சொல்லிட்டு ஜெசிகா குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. டே உன்னோட குழந்தைங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, உன்னோட குழந்தைங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவான். எங்க பாரு, இதே முதல்ல சொல்லிட்டு இருக்காத, அவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க தானே சொல்லுவான். டே இவ்வளோ பெரிய வீட்டை இங்க 2 பேருக்கும் சுத்தி கடலையான்னு கேட்பாரு. நம்மளோட கட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன், வாங்க நம்ம சுத்தி பார்க்கலான்னு கூட்டிட்டு போவான். லிம் ஆன்லைன்ல பார்த்துட்டு நான் அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களோட பேரு கரீன் வாண்டர்மிக்னு சொல்லுவா. பாரு, அவளோட பேரு அவளுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. கரீன் பெண்டமிக்னு என்கிட்ட அப்படியே பேரை மாத்தி சொல்லிட்டு இருப்பா. என்கிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்காத, கரீன் வாண்டர்மிக்னு லிம் சொல்லுவான். எதுவா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கரீன் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ராட்சசி என்ன தைரியம் இருந்தா ஆர்யா கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருப்பான்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. ஆனா இந்த போட்டோ அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்ததுன்னு லிம் சொல்லுவா. அதான் இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக அவ போட்டோவை டிலீட் பண்ணலான்னு கேட்பா. ஆனா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுன்னு ராரா சொல்லுவா. பாரு, அவளுக்கும் பக்கத்துல நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியா நின்றுட்டு இருக்காரு, ஆனா என் கூட இருக்கும்போது சிடுமூஞ்சி மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இது என்னன்னு கேட்பா. ஃப்ரூட் ஜூஸ்ன்னு ராரா சொல்லவும் கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிருவா. சரி சரி, அவளோட சோஷியல் மீடியாவை பார்த்தது போதும் மறந்துருன்னு சொல்லிட்டு லிம் போனை வாங்கிடுவா. பசங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, மொத்த பொண்ணுங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஹாப்பியா பேசுவாங்க, ஆனா தன்னோட ஒய்ஃப் கிட்ட சிடுமூஞ்சி மாதிரி நடந்துப்பாங்க. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல லெமன் எடுத்து சாப்பிட்டுருவா. அதுக்கப்புறம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த காலத்து குழந்தைங்களை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்டர்நெட் மூலியமா தான் அவங்க படிக்க வேண்டியது
தான் இருக்கு. இப்போ உள்ள வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் இன்டர்நெட்டை ஃப்ரீயா ஆக்சஸ் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லுவா. ஃபெலிக்ஸ், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த ஐடியா நல்லா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. உன்னால இதை ஈஸியா பண்ண முடியும். ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணி நீ இதை பண்ணு. அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. ஆண்ட்ரூ கேக் வெட்டுறதுக்காக நின்றுட்டு இருப்பான். எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாடுவாங்க. இங்கி ட்ரிங்க் பண்ணதால அரைபோதையில இருப்பா. கிளாப் பண்ணிட்டு இருப்பான். பேபி இங்கிட்ட எங்கன்னு யூடா லிம் கிட்ட கேட்பான். அங்க இருக்கா பாருன்னு சொல்லுவா. பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுவான். என்கிட்ட என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பான். ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லுவா. இங்க பாரு, அது ஒன்னும் ஃப்ரூட் ஜூஸ் கிடையாது, அதுல ஒயின் கலந்துருக்கும்னு சொல்லுவான். என்ன சொல்ற, ஆல்கஹால் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்கிட்ட பாப்பா. நான் கேக்கோட முதல் பீஸா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க கிட்ட தான் கொடுக்க போறேன்னு ராரா கிட்ட எடுத்துட்டு வந்து நீட்டுவான். ஆண்ட்ரூ இப்படி பண்ணுவான்னு ராரா எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஷாக் ஆகி இவனே பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா நீ என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோன்னு நீட்டுவான். என்கிட்ட நீ ட்ரிங்க் பண்ணில, அதுல ஆல்கஹால் கலந்துருக்குன்னு லிம் சொல்லுவான். ராரா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறியான்னு கேட்க வருவான். ஆனா இவ பேசவே விட மாட்டான். வேணா, ஆனா தேங்க்யூ சோ மச்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிருவா. கிரௌட்ல எல்லாரும் இவனே பார்த்துட்டு இருப்பாங்க. அவ வெக்கப்படுறா. அவ்வளவுதானு சொல்லி சமாளிப்பான். எங்கே ட்ரிங்க் பண்ணிருக்கதால என்ன நடக்குதுன்னு தெரியாம இவ பாட்டுக்கு கிளப் பண்ணிக்கிட்டே இருப்பா. ராரா வெயிட் பண்ணி கேக்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கிட்ட போயிட்டு முகத்தை கழுவுன்னு சொன்னா எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லுவா. ராரா வெயிட் பண்ணி, இதுக்காக நீ கேக்க வாங்கிக்கலன்னு கேட்பான். நான் டயட்ல இருக்கேன், அதனாலதான் வாங்கிக்கலன்னு சொல்லுவான். என்னது டயட்ல இருக்கியா? என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்லுவான். என்கிட்ட ஆரியாவுக்கு கால் பண்ணி சத்தமா கத்தி பேசிட்டு இருப்பான். ஆரியா, என்னால இப்ப பாட முடியும். ஆரியா, நான் உங்களை லவ் பண்றேன். கரீன் பெண்டமிக்க விட நான் தான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற யாரையும் கண்டுக்காம யோ பாட்டுக்கு கத்தி பாடிட்டு இருப்பா. லிம் போனை வாங்கி அவருக்கு கால் பண்ணி பேசாதன்னு சொல்லுவா. ஆரியா, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட ஒய்ஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஃபெலிக்ஸ் சொல்லுவான். எங்க பாரு, அவர் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட போனை திருடிட்டு போகாதன்னு சொல்லிட்டு லிம்ம துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருவா. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவங்களதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைத்தனமா ஓடிட்டு இருப்பாங்க. ஆமா, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஸ்கூல்ல நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஓகே, அப்படியே பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போனை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கால் பண்ண கிளம்பிடுவாரு. ஏன் இவன் இப்படி போய்கிட்டு இருக்கான்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் நானு ஃபெலிக்ஸ் கேட்பான். ஆக்சுவலி நீ எப்பவுமே தப்பு தப்பா தான் சொல்லுவ, என்னைக்காவது சரியா சொல்லிருக்கியான்னு கரீன் கேட்பா. இவடா சீக்கிரமா காரை எடுத்துட்டு வா, இவளை நம்ம இங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு லிம் சொல்லுவா. ஆரியா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. லிம் காலை அட்டன் பண்ணவே மாட்டா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நான் இப்பவே உங்க ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆரியா திரும்பவும் கால் பண்ணுவாரு. ஆண்ட்ரூ ஆரியா தான் கால் பண்றாருன்னு லிம் சொல்லுவா. என்னோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு, போனை கூட நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லுவா. எங்க பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் உன் மேல கோவமா இருக்காரு, அதனால உன்கிட்ட போனை கொடுக்க மாட்டேன், பேசாதன்னு சொல்லுவா. நான் என்னோட ஹஸ்பண்டை லவ் பண்றேன், நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பாட்டு பாட போறேன்னு சொல்லிட்டு போனை வாங்க பாப்பா. ராரா, இதுக்கப்புறம் சரிபட்டு வராது, வா நம்ம இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அப்படியே ரோலர் காஸ்டர்ல போற மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இங்கிட்டு போவான். ஒன்னும் இல்லை, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ சமாளிப்பான். மன்னிச்சிருங்க, நான் இப்ப சீக்கிரமாவே போகணும்னு ஆரியா சொல்லுவாரு. என்னாச்சுரா, இந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானேன்னு ஃபெலிக்ஸ் கேட்பான். இல்ல, இந்த ஒரு விஷயம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு பதட்டத்தோடய பேசுவாரு. ஆரியா பதட்டப்படுறது கரீனுக்கு நல்லாவே புரியும். என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்பா. பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிடுவாரு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு ஜெசிகா சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்பான். ஆரியா தன்னோட ஒய்ஃபை நினைச்சு பதட்டப்பட்டு போறத பார்க்கும்போது கரீனுக்கு கஷ்டமா இருக்கும். என்கிட்ட என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிட்டு வந்து யுடா எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ஆரியாவோட காரை பார்த்ததும் என்னோட ஹஸ்பண்டோட காருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து முன்னாடி நிப்பான். நல்ல வேளை ஆரியா என்கிட்ட பார்த்ததால கொஞ்சம் முன்னாடியே பிரேக்கை போட்டு நிறுத்திடுவாரு. என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே உங்களை ஹக் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு காரை ஹக் பண்ணிட்டு இருப்பான். என்கிட்ட நீ காரை ஹக் பண்ணிட்டு இருக்க, நான் இங்க இருக்கேன்னு சொல்லுவாரு. என்னோட ஹஸ்பண்ட் நீங்க இங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா. எங்களை மன்னிச்சிருங்க, இங்க தப்பான ட்ரிங்கை குடிச்சிட்டான்னு லிம் சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பே இல்லை, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்பாரு. நாம இப்ப எங்க போறோம்னு கேட்பா. பொறுமையா இவளை கூட்டிட்டு வந்து காருக்குள்ள உட்கார பாரு. எங்க பாருங்க, இதே மாதிரி இனிமே நடந்துச்சுன்னா உங்க கூட வெளில வரத்துக்கு நான் அவளை விடவே மாட்டேன்னு சொல்லுவாரு. சார், எங்களை மன்னிச்சிருங்கன்னு லிம் மன்னிப்பு கேட்பா. என்கிட்ட நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காதன்னு ராரா வான் பண்ணுவா.
எனக்கு என்னாச்சு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இதே மாதிரி திரும்பவும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. என்கிட்ட காருக்கு வெளில போகாத உட்காருன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. உன்னாலதான் மிஸ்டர் ஆர்யா கோவப்பட்டாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு ராரா சொல்லுவா. இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு லூஸ் ஆகிட்டா, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு லிம் சொல்லுவா. என்கிட்ட வாமிட் வர ஆரம்பிச்சிரும். காரை நிறுத்துவாரு, ஓரமா போயிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லுவா. ஃபுல்லா வாமிட் பண்ணு, அப்பதான் சரியாகும்னு சொல்லுவாரு. கரின் கால் பண்ணுவா. கால் அட்டன் பண்ணதுமே கரின்னு சொல்லுவாரு. இவளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். கரின் பெண்டமிக் எதுக்காக நீ என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றேன்னு கேப்பா. என்னாச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கேப்பா. அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லுவாரு. அவ ட்ரிங்க் பண்ணிருக்காளான்னு கேப்பா. இல்ல ட்ரிங்க் பண்ணலன்னு போய் சொல்லுவாரு. என்னது, நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேனா? எதுக்காக நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு சொல்றேன்னு ஆர்யா கிட்ட கேப்பா. என்கிட்ட ரொம்ப லக்கி, உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் ட்ரிங்க் பண்ணிருந்தா என்னன்னு என்கிட்ட கேப்பா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு காலை கட் பண்ணலான்ட்டு பாப்பாரு. அவ ட்ரிங்க் பண்ணிருக்கா, கொஞ்சமா பால் கூட, எல்லாம் சரியாகிடும்னு சொல்லுவாங்க. காலை கட் பண்ணதுமே இப்போ உனக்கு ஓகேவா, நல்லா இருக்கியான்னு கேப்பாரு. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்யாவோட ஷர்ட் மேலேயே வாமிட் பண்ணிடுவா. நம்ம போகலன்னு சொல்லிட்டு இங்கிட்ட கார்ல உட்கார வச்சுட்டு தன்னோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கட்டி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. வீட்டுக்குள்ள வந்ததுமே இங்கிட்ட சோஃபாவில் படுக்க வச்சுட்டு கடகடன்னு ஷர்ட்டை கட்டிட்டு இங்கிட்ட தூக்கிட்டு போவாரு. மறுநாள் காலையில எப்போதும் போல அலாரம் அடிக்கும். இவ பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பா. ஆர்யா தான் அலாரத்தை ஆஃப் பண்ணுவாரு. ஆர்யா எனக்கு தலைய வலிக்குதுன்னு சொல்லுவா. இதை குடிச்சிட்டு போயிட்டு குளின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. ஆர்யான்னு கூப்பிட்டுவா. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இப்பதான் நைட் என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றா ஞாபகம் வரும். ஆண்ட்ரோட பர்த்டே பார்ட்டியில் பண்ண அட்ராசிட்டிஸ்ல இருந்து ஆர்யா மேல வாமிட் பண்ண வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வரும். அச்சோ கடவுளே, நேற்று நைட்டு நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவர் மேல வாமிட் பண்ணியிருக்கேன். ஆர்யா தான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. என் கேட் லூசு, எதுக்காக நீ முதல்ல குடிச்சேன்னு சொல்லிட்டு தானே திட்ட ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் சீன்ல காலேஜுக்கு போறதுக்கு ரெடியாகி வருவா. ஆர்யா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது, தயங்கிக்கிட்டே வருவா. என்னோட ஹஸ்பண்ட், நீங்க என்ன மன்னிச்சிடுறீங்களா? நேற்று நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான், நான் ட்ரிங்க் பண்ணேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவா. சரின்னு தலையாட்டுவாரு. என்ன தலையை மட்டும் ஆட்டுறீங்க, நீங்க என்ன மன்னிப்பீங்களா இல்லையா? தலையாட்டுனீங்கன்னா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவா. சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க சிரிக்கவே இல்லையேன்னு சொல்லுவா. உடனே ஆர்யா ஸ்மைல் பண்ணுவாரு. நீங்க ஃபேக்கா சிரிக்கிறீங்கன்னு சொல்லுவா. ஓகே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. உனக்காக லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன், தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லா இந்த தண்ணியை மட்டும்தான் நீ குடிக்கணும்னு சொல்லுவாரு. ஆர்யா, நீங்க என்ன லஞ்ச் எடுத்துட்டு போக சொல்றீங்களா? நான் ஒன்னும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லுவா. இங்க பாரு, சாப்பாடை எடுத்துட்டு போ, ஃபுல்லா சாப்பிடு, மிச்சம் வைக்காதுன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, இந்த பாட்டில் ரொம்ப பெருசா இருக்கு, என்னால இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லுவா. என்கிட்ட இங்க பாரு, இந்த பாட்டில் வெறும் நார்மல் சைஸ்ல உள்ள பாட்டில் தான், ஆனா உன்னோட சின்ன உடம்போட கம்பேர் பண்ணும்போது இது பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன காம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்ல என்ன அவமானப்படுத்துறீங்களான்னு கேப்பா. நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. என்னது காம்ப்ளிமெண்டா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவமானப்படுத்துற மாதிரி தோணுதுன்னு சொல்லுவா. என்கிட்ட நான் ஒன்னும் அவமானப்படுத்தல, நீ பாக்குறதுக்கு குட்டியா தான் இருக்கன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க காம்ப்ளிமெண்ட் தான் பண்றீங்களான்னு கேப்பா. ஆமா, நீ குட்டியா இருக்க, உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாரு. என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஹக் பண்ணிட்டு உண்மையாவா சொல்றீங்கன்னு கேப்பா. நேத்து நீ ஆல்கஹால் குடிச்சல, இந்த பாட்டில உள்ள தண்ணி எல்லாத்தையும் குடி, அப்பதான் உன்னோட உடம்பு சரியாகும்னு சொல்லுவாரு. சரின்னு சும்மா பேருக்கு சொல்லுவா. நீ உண்மையாதான் சொல்றியான்னு கேப்பாரு. மறுபடியும் சரின்னு சொல்லுவா. என்னோட முகத்தை பார்த்து சொல்லுன்னு சொல்லுவாரு. சரி, இந்த பாட்டில்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் குடிச்சிடுறேன்னு சொல்லுவா. சரி, என்னோட கையை விடுன்னு சொல்லுவாரு. நீங்க இன்னும் என்ன மன்னிக்கல, அதனால விட மாட்டேன்னு சொல்லுவா. நான் ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. இல்லன்னு சொல்லுவா. உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்பாரு. நீங்க இன்னும் என்ன கிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவா. உடனே நெத்திலையும் கன்னத்திலையும் கிஸ் பண்ணுவாரு. இப்ப நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுவா. சரி சீக்கிரமா வா, லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிடுவாரு. காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பா. காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் முழுக்க தண்ணியை கொடுத்தாரு. அடுத்து இவ்வளவு பெரிய பாட்டில கொடுத்து இதுல உள்ள தண்ணி மொத்தத்தையும் கொடுக்கணும்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லுவா. ஆர்யா முன்னாடி வந்து நிப்பாரு. கடகடன்னு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிருவா. நீ தண்ணியை குடிக்கணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக முன்னாடி வராரா? நீ தண்ணியை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் போக மாட்டாரான்னு ராரா கேப்பா. போதும், என்னைய பார்த்துட்டு இருக்காதீங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போங்கன்னு துரத்தி விடுவா. ஓகே சார், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் முதல்ல
முதல்ல கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அதிகமா தண்ணி குடின்னு சொன்னதால இப்ப நான் அடிக்கடி ரெஸ்ட் ரூம்க்கு போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவா. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார் நிறுத்தினதுமே இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு ரெஸ்ட் ரூம் ஓடிடுவா. ஆரியா கார்ல இருந்து இங்கிட்டோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு வைப்பாரு. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து பேசுவாங்க, பரவாயில்லையே நீ ரொம்ப கைண்டா நடந்துக்கிற, இங்கிட்டோட திங்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போற, எப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதை நினைச்சு அவ சந்தோஷப்படணும், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா அதோட கைண்டாவும் நடந்துக்கிற, என்னாச்சு நேத்து நைட் அவ வேஸ்ட் ஆகிட்டாளான்னு கேட்பாங்க. ஆரியாவுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சுத்தமா புரியாது. என்னது வேஸ்ட் ஆகிட்டாளான்னு கேட்பாரு. மறுபடியும் இன்டைரக்டா சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆரியாவுக்கு சுத்தமாவே புரியாது. அட ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாலான்னு கேட்டேன்பா, இது மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு சுத்தமா புரியாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ட்ரிங்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா அவளால எப்படி நல்ல அம்மாவா இருக்க முடியும்? இவ எப்படிப்பட்டவ தானே எனக்கு முன்னாடியே தெரியும். குழந்தை பெத்துக்கிறத பத்தி நீங்க 2 பேரும் ஏதாவது யோசிச்சிங்களான்னு கேட்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிடுவாரு. ஆரியா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தனியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ரூடா நடந்துக்கிறான்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வந்ததும் இதுக்காக நீ என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கன்னு கேட்பாரு. இவ்வளவு பெரிய பாட்டில நீங்க என்ன தண்ணி குடிக்க சொன்னதால இன்னைக்கு நான் 1000 முறை ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. நல்ல விஷயம் தான், உன்னோட உடம்புல உள்ள ஆல்கஹால் எல்லாமே குறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாரு. எங்க பாருங்க, இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவா. நீ ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நிறைய தண்ணி குடிக்க சொன்னேன்னு சொல்லுவாரு. இல்ல நான் கஷ்டப்படுறத பாக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க இதே மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவா. இல்லன்னு சொல்லுவாரு. கதவை திறந்துட்டு எனக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிடுவா. புக்ஸ் எல்லாமே ஹால்ல தான் இருக்கும். புக்ஸ் இங்க வச்சுட்டு அசைன்மெண்ட் எப்படி பண்ண போறான்னு பார்த்துட்டு இருப்பாரு. பொறுமையா வெளில வந்து என்னோட புக்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க கொடுங்க, நான் அசைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவா. அரையா இவகிட்ட கொடுக்கவே மாட்டாரு. இங்க பாருங்க, பேப்பரை கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணலனா அப்புறம் என்ன சோம்பேறின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவா. உடனே புக்ஸை கொடுப்பாரு. கடகடன்னு புக்ஸை வாங்கிட்டு போய் கதவை சத்திடுவா. என்கிட்ட இது என்னோட ரூமும் கூட, அதனால ரூமுக்கு வரக்கூடாதுன்னு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. என்ன அதிகமா தண்ணி குடிக்க சொல்றதுக்கு முன்னால ஒரு முறைக்கு 2 முறை நீங்க யோசிச்சிருக்கணும். லெக்சரர் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுவா. மறுபடியும் கொச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடகடன்னு கிச்சனுக்கு போயிட்டு மறுபடியும் ரூம்க்கு ஓடிடுவா. என்கிட்ட நான் உள்ள வந்து ட்ரெஸ்ஸையாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. வேணா நான் அசைன்மெண்ட் பண்றத பார்த்துட்டு இதை நீ தப்பா பண்ற அதை நீ தப்பா பண்றேன்னு நீங்க குறை சொல்லிட்டு இருப்பீங்க, உள்ள வராதிங்கன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் இல்லை என்கிட்ட நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆரியா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல பாப்பா. ஆரியா இருக்க மாட்டாரு. ஒருவேளை நம்ம ஓவரா தூங்கிட்டோமோ, ஆரியா எங்க போனாருன்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்ட்டு பாப்பா. அச்சோ, நான் கதவை அன்லாக் பண்றதுக்கு மறந்துட்டேன். ஆரியா கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பாரு. ஆரியா என்ன மன்னிச்சிருங்க, கதவை அன்லாக் பண்றதுக்கு நான் மறந்துட்டேன். எனக்கு பசிக்குது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? ஆரியான்னு யோபாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. ஆரியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. பக்கத்துல வந்து பேசுவா. வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டுவா. ஆரியாவுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு இப்பதான் தெரியும். ஆரியா உங்களோட உடம்பு ரொம்ப கொதிக்குது, எழுந்துருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே டெரிஸ்டான் இவளை பார்த்துட்டு பக்கத்துல வருவான். டெரிஸ்டான் ஆரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி இவருக்கு ஹை ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லுவா. ஆரியாவை எமர்ஜென்சி ரூம்க்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்பான். நான் இவரை பார்க்கும்போது இதே மாதிரி அன்கான்சியஸா இருந்தாருன்னு சொல்லுவா. எமர்ஜென்சி ரூம்குள்ள வரலான்னு பாப்பா. நீ இங்கேயே இருன்னு சொல்லுவான். நான் அவரோட ஒய்ஃப், நானும் உள்ள வரேன், அவரு நல்லா இருக்காரா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. நீ எதுவும் கவலைப்படாத, இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். இன்னொரு டாக்டர் உள்ள போயிடுவாரு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் வெளில வந்துடுறேன்னு சொல்லிட்டு டெரிஸ்டான் உள்ள போயிடுவான். ஆரியோக்கு என்னதான் ஆச்சு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவரு நல்லா இருக்கணும், ஆனா அவர் இப்ப நல்லா இருக்காரா இல்லையான்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவா. டாக்டர் இவரோட ஹார்ட் பீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நர்ஸ் சொல்லுவாங்க. டெரிஸ்டானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே சீனியர் டாக்டரை கூப்பிட்டு சொல்லுவான். ஆரியாவோட ஹார்ட் பீட்டை நார்மலாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஆரியாவுக்கு ஹார்ட் பீட் திரும்ப வராது. என்கிட்ட பதறி போய் உள்ள வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேப்பா. ஆரியாவோட டெத் டைம் எழுத சொல்லுவாரு. என்ன ஆச்சுன்னு கேப்பா. மன்னிச்சிருங்க, எங்களால உங்களோட ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொல்லுவாரு. என்கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. ஆரியா இறந்துட்டாருன்னு டெரிஸ்டான் சொல்லுவான். என்கிட்டால நம்பவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, அவரு வீக்கா இருந்தாரு, மத்தபடி நல்லா இருந்தாரு, திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட மிஷின் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கலாம், ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் நல்லா தான் இருந்தாரு, நான் திரும்பவும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுக்காக அவரோட ஐவியை எடுக்கிறீங்க? ஆரியா எழுந்துருங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இவர் எழுந்திருக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. டெரிஸ்டான் சொல்லு, உனக்கு இவரை பிடிக்கலன்றதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆரியா எழுந்துருங்க, நேத்து கூட நல்லா தான் இருந்தாரு, உண்மையாவே நேத்து இவரு நல்லா தான் இருந்தாரு.
இருந்தாரு. கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னாரு. அவ்வளோதான். ஆர்யா எழுந்துருங்க, அவர் எழுந்திருக்கிறதுக்கு டெரிஸ்டான் நீ ஹெல்ப் பண்ணு. ஆர்யா முதல்ல எழுந்துருங்க, டெரிஸ்டான் அவர் எழுந்திருக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, சும்மா பார்த்துட்டு இருக்காத. நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட போறேன், ஏதாவது பண்ணுங்க, சும்மா நின்றுட்டு இருக்காதீங்க. டாக்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, நேத்து கூட அவர் நல்லா தான் இருந்தாரு, கொஞ்சம் டயர்டா இருக்காரு, அவ்வளோதான், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆர்யா ஆர்யான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, until then bye, thanks for watching.